ஹலோ பேங்க் பட்டீஸ், நான் சீன் பேசுகிறேன்டா. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்றைக்கி நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்குக்காண்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன்டா, ஃபாலோ பண்ணிக்கோங்கடா மறக்காமல். சரி மிஸ், சரிடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறீங்கடா. உங்கள் அப்பா லீ குரூப்போட சிஇஓ, உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்குது, அது வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஜின்னுக்கும் உங்களுக்குமே ஒரு 15 இயர்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவருக்கு மேரேஜ் ஆகி ட்வின்ஸ் இருக்காங்க. உங்கள் அண்ணி பேர் ஷெரின். ட்வின் பேபிஸோட பேர் ஜூனா, ஜூலி. உங்களுக்கு காலேஜில் 3 ஃப்ரெண்ட்ஸ் உண்டுடா. அவங்க பேர் பிரக்யா, வின்சி, அப்புறம் ஒரு பையன் ஃப்ரெண்டு மின்ஹோ, அவன் பேர். ஜங்குக் சைடு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட அப்பா ரிட்டையர்டான ஹெட் மாஸ்டர். அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஜங்குக்கு ஒரு தம்பி இருக்குது, யாஹிகோ அப்படின்ட்டு. ஜங்குக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவர் இப்போது நீங்கள் படிக்கிற காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். சரிடா, இன்ட்ரோ இவ்வளோ போதும். மித்ததெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவாடா மிஸ்? ஸ்டார்டிங் சீனில் உங்களோட காலேஜில் இன்றைக்கி கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம். கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அங்கே இருப்பாங்க. மற்றவங்களாம் கன்ஃபார்மாக காலேஜ் வரணும், அவங்களுக்குலாம் கிளாஸ் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சோகத்தோட காலேஜ் உட்காடுறீங்க. இப்போ உங்களுக்கு பிரேக் தாண்டா. நீங்கள் 3 பேரும் வெளில சுற்றிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஒயன் ஒயன் என்னடி வின்சி அங்கே பாரு ஆள், ஏய் சும்மாரு அடி வாங்கிறத சொல்லிட்டேன், ஏய் பாரி அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யாவும் சொல்கிறா. நீங்களுமே பார்க்குறீங்க, அங்கே வேறு யாரும் இல்லைடா, ஜங்குக் தாண்டா. நீங்கள் அவனை பார்த்தோன்னே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஏன்னா அவனும் பார்த்துட்ருக்கான் அவங்கள. உங்களுக்கு தான் பயமாயிருது, கீழே டக்குன்னு குனிஞ்சிடுறீங்க. ஏய் 3 பேர் இங்கே வாங்க. நீ ஒயன் தானே, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நீ எதுக்கு இந்த பக்கம் சுற்றிட்டுருக்க? ஓம் பிளாக்கு அந்த பக்கம் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த பக்கம் இருக்குது அந்த பிளாக்கு. நீ எதுக்கு இந்த பக்கம் சுற்றிட்டுருக்க? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சுற்றுற? இல்லை சார், கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கா, அதை பார்க்க தான் சார் வந்தோம், வேறு ஒன்றும் இல்லை சார். பிரேக் விட்டால் கேண்டீன் போனோமா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன். அவங்க கிளாஸ் நடக்குதோ இல்லையோ, இந்த கல்ச்சுரல்ஸ் பார்க்க வர்ற வேலைலாம் இங்கே வேண்டாம். உனக்குன்னு அதுக்குன்னு டைம் கொடுப்பாங்க, அப்போ நீ பார்த்தா போதும், சரியா? போய் கிளாஸ்க்கு போங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்றாரு உங்களை ஜங்குக்கு. இப்போது பிரக்யா இருந்துட்டு, இருந்தாலும் உன் ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தாண்டி. இந்த பாருங்கடி, உங்கள் 2 பேத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன், இந்த ஆள் அது இதுன்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க. ஏண்டி நீ தானடி போய் சைட் அடிப்ப, எங்களையும் சேர்த்து வச்சுட்டு இல்லை சைட் அடிப்ப. ஃபஸ்ட் இயர்லேருந்து அந்த சொல்லியை தானே பார்த்துட்ருக்க நீங்கள். அதெல்லாம் இப்போ என்னடி ஆச்சு? அவர் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, பானு மேம் தான். எது பானு மேமா? அவளையா லவ் பண்ணுறாரு? ஆமாம், அவளை தான் லவ் பண்ணுறாரு. இது யார் சொன்னான்? 1 வீக் முன்னாடி மின்ஹோ தான் சொன்னான். ரைட்ரி, அதான் அப்படி சொல்ல வேணாம்னு சொல்கிறியோ? ஆமாம், இனிமேல் அப்படி சொல்லாத. ஒய்யன் அப்படி இருந்தாலுமே பானு மேம் காலேஜ் விட்டு போயிட்டாங்கல்ல. லாஸ்ட் செம் ஃபுல்லாக இருந்தாங்க, இந்த செம் அவங்க தான் போயிட்டாங்கடி. அப்புறம் என்னடி சைட் அடிக்கிறதுல உனக்கு பிரச்சனை? சைட்டு தானடி அடிக்கிற? இல்லை வின்சி, அது பானு மேம் இஷ்யூ. மின்ஹோ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நான் லவ் பண்ணுறோன்னு தோணுதுடி. இது ஜங்குக் சாரையா? அவ்வளோதான், டின்னு கட்டிடுவார் நம்மளை. ஒழுங்கா அடித்தோமா வேலையை பார்த்தோமான்னு சொல்லி போயிடுவோயன். அவர் டின்னு கட்டிடுவார் நம்மளை, சொல்லிட்டேன். என்னடி பண்ணுறது நான்? எனக்கு இப்போ தாண்டி ஃபீல் ஆகுது எல்லாமே. லேட்டாக தான் எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணுறதுடி வின்சி? பிரக்யா, என்ன பிரக்யா வாயை மூடிட்டுருக்க? சொல்லுடி. ஆமாம் ஒயன், உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா ஜங்குக் சார் பானு மேம் தான் லவ் பண்ணாங்கன்னு? ஏன்னா அவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம கெமிஸ்ட்ரி, பானு மேமும் கெமிஸ்ட்ரி. அதான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. தெரியும்டி, மின்ஹோ அன்னைக்கு சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 1 வீக் நம்ம முன்னாடி போய் பார்ப்போம்டா. மின்ஹோ உங்கள் வீட்டுக்கு தாண்டா வந்திருப்பான். நீங்களும் மின்ஹோவும் ஜாயின் பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக வந்திருப்பான் உங்கள் வீட்டுக்கு. மின்ஹோ, சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா ப்ராஜெக்ட்ஸ்க்கு? பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ சாம்பிள் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டியா? கலெக்ட் பண்ணிட்டேன்டி ஒயன், பாரு நீ வேணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டான், பக்காவாக இருக்குது. மின்ஹோ, ஜங்குக் சார்ட்ட ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியா? நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அவர் தாரேன்னு சொன்னாரே. கலெக்ட் பண்ணிட்டேன்டி ஒயன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஜங்குக் சார்ன்னு சொன்னோடனே ஆள் பானு மேம கரெக்ட் பண்ணிட்டாரு போல். இது
பானு மேமையா? ஆமாம் ஒயன், நியூ ஸ்டாஃப். அதான் லாஸ்ட் செம்மில் இருந்து இந்த செம்மில் போனாங்கல்ல, பானு மேம் அவங்கள தான். அது வந்து என்னன்னா, நிக்கோலஸ் இருக்கான்ல, ஆமாம் நிக், உங்க பெஞ்ச்மேட், உன் ஃப்ரெண்டும் கூட. அவனுக்கு பானு மேம் பிடிச்சிருக்குது போல், போய் மேம்கிட்டே டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணியிருக்கான். எனக்கு இது தெரியவே தெரியாது, நேற்று தாண்டி சொன்னான் என்கிட்ட. அப்படியா? மேம் ஜாலியாக தான் பேசுவாங்க மின்ஹோ, ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணால் ஒன்றும் சொல்லலையா மேம்? சொன்னாங்களாம், அதாவது என்னை நீ ட்ரை பண்ணாத, வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேண்டாம், உனக்கு வேறு யாராச்சும் நல்ல பொண்ணாக கிடைப்பான்னு சொல்லியிருப்பாங்க போல். இந்த நாய் கேட்காம எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வந்திருக்கான். ஜங்குக் சாரும் பானு மேமும் ஸ்டாஃப் மீட்டிங்கில் தான் 2 பேரும் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க போல், அதுவும் என்கிட்ட சொன்னான். ஜங்குக் சாருக்கு வந்து எப்படியோ நிக்கோலஸ் வந்து அப்ரோச் பண்ணது எப்படியோ தெரிஞ்சிருக்குது, ஆனால் மேம் சொல்ல, யாரோ சொல்லியிருக்காங்க சாருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிக்கோலஸையும் வெறுப்பேற்றிருக்காரு டிவையன். சாக்லேட் அவன் முன்னாடி கொடுக்குறது, நிக்கோலஸ் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நல்லா சிரித்து பேசுகிறது, ஃபுட் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டி. மேம் இப்போ இல்லை, காலேஜை விட்டு போயிட்டாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டி ஒய்யன் அவன். ஜங்குக் சாருமே பானு மேம் அப்ரோச் பண்ணியிருக்காரு, ஆனால் அதே ஆன்சரை தான் வந்து ஜங்குக் சார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க போல். நிக்கோலஸ் டேரெக்டாக போய் மேம்கிட்ட கேட்டான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேம் நானும் இப்படி தான் சொன்னேன், உங்ககிட்ட என்ன சொன்னால் அதுதான் அவன்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இன்றைக்கி தான் ஒன்றா சொல்கிறான் என்கிட்ட, இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை. சரி மின்ஹோ, அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கிடையில் எப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ப்ரோக்கனாக தான் கேட்குறீங்க. அது மேபி அவங்க ஃபோன் காலில் கூட காண்டாக்ட் இருக்கலாம் இல்லையா? சொல்லிட்டாங்க மேம், அது வந்து இவனை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கலாம்ல. மேம் போனாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் சொன்னான். என்ன பிரச்சனைன்னு தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ வந்து சொல்லிட்டு போயிடுறான் அவன். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, எஸ் நீங்கள் வந்து ஜங்குக்கை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட கொடுமை, இவ்வளோ நடந்திருக்காடி ஒய்யன்? ஆமாம், இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஏன் ஆள் மேலே சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்கள் அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது உங்கள் 2 பேர்த்தையும் சொல்லுங்கள். அன்றைக்கான டே உங்களுக்கு அப்படி தாண்டா போயிருக்கும். நீங்கள் இப்போ வீட்டுக்கும் வந்துடுறீங்க, வந்துட்டு ஜின்னோட பசங்க கூட வந்து விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ தான் ஜின் வந்து வீட்டுக்கும் வந்திருப்பார். ஒயன், போதும் விளாண்டது, போய் படிக்கிற வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா போய் படிப்போ. ஆனால் இப்போ தானே நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் ஜூலி கூடயும் ஜூனா கூடயும் நான் விளாண்டுட்டு போகிறேனே, ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அண்ணனை திட்டுறீங்க. இங்கே ஜூலியும் ஜூனா வந்துட்டு, அத்தை இப்போ நல்லா வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் அத்தை கூட கொஞ்ச நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் அத்தை வந்து இப்போ படிக்க போவாங்க தெரியா, உனக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 க்யூட்டாக சொல்லுதுங்க. அப்படி சொல்லுங்க என் செல்லமே, இப்படி தான் இருக்கணும் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரையும் அலைக்கா தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. ஜேகே சைடு பார்த்தா, ஜேகே இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. என்னடா லேட் இவ்வளோ? இல்லைம்மா, பசங்க கூட வெளில போயிருந்தேன். சரிடா, சரி நீ கை கால் மூத்து கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். இல்லைம்மா வேண்டாம், நான் பசங்களோட சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஜேகே, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அப்பா அவனோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரோக்கர்ட்ட கொடுத்துருக்காரு பொண்ணு பார்க்க சொல்லி. உனக்கு ஓகே தானே? ஓகே இல்லைனா மட்டும் பார்க்காமலாம் இருக்க போகிறீங்க சொல்லுங்கள். உனக்கு வயசாகிட்டுடா, 30 வயசு ஆகிட்டு, இதுக்கு மேலே எப்படா நீ கல்யாணம் பண்ண போகிறேன்? இல்லை தம்பி இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான், ஒரு 5 மாதம் வேலைக்கு நல்லா கன்யூஸாக போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் பார்த்தேன். போதும்டா, நீ அவனை பற்றி கவலைப்பட்டது எல்லாம் போதும், இத்தனை நாள் நீ எங்களுக்காக எல்லாம் பண்ணது போதும் சரியா? இனிமேல் உன் வாழ்க்கையை பாரு. ஏன்டி கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் வேண்டான்னு சொல்கிறான்? தோரை எதுவும் லவ் பண்ணுறீங்களோ? சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா, ஏன்ப்பா நீங்கள் வேறு, அப்புறம் எதுக்கிட வேணான்ற? உனக்கு முடியாதே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன், 30 வயசு தான், இதுக்கப்புறம் நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி எதுவும் சொன்னேன் அப்படின்னா இனிமேல் நாங்கள் பொண்ணே பார்க்க மாட்டோம், நீ இப்படியே இருந்துட்டுப்போன்னு சொல்லி விட்டுருவோம் நானும் உங்கள் அம்மாவும் சொல்லிட்டேன். சரிப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ அவங்க அப்பா லவ் எதுவும் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ரூமுக்கு போய் படுத்துடுறாரா. பானுவோட தாட்ஸும் வருது, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரா. அவர் ஜஸ்ட் அப்ரோச் தான் பண்ணியிருப்பாரு, இருந்தாலும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ உங்கள் சைடு பார்த்தா அப்புறம் லேட்டராக வந்து 2 பேரும் தூங்கிடுறாங்க உங்கள் பெட்லேயே படுத்து. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களடா, அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கால் வருது. அந்த கால் வேறு யாரும் இல்லைடா, மின்கோ தான். நீங்கள் இப்போ கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ மின்கோ, சொல்லு மின்கோ. சேச்சா இல்லை மின்னோ, நான் தூங்கலை, ப்ராஜெக்டுக்காண்டி பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குல்ல அதாண்டா பார்த்துட்ருக்கேன். நீ நல்லா சாம்பிளை நல்லா கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்ட, நீ அதுக்கு எங்கெல்லாம் சுற்றினேன்னு எனக்கு தெரில, பேப்பர் ஒர்க்ஸ் தான் என் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்குது, அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க.
ஆமாடா மின்ஹோ, உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஒயன், உன்னோட ஃபீலிங்ஸை ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஒயன். ஆனால் ஜங்குக் சார் ரொம்ப கோல்டு டைப், ரொம்ப கோவப்படுவார் அவர். அது போக இப்போ கிளாஸ்லலாம் வந்து பசங்கக்கிட்ட முன்னாலாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாராம், இப்போ ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுறா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பசங்க சொன்னாங்க. நீ குறைச்சிட்ட, நீ குறைச்சி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நம்ம அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். அவர் ஃபிசிக்ஸ், நம்ம கெமிஸ்ட்ரி, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். ஆயிருந்தா நம்ம வந்து அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் நம்மகிட்ட உங்ககிட்ட அந்த கோவத்தை வந்து காட்டுற அளவுக்கு நீ நடந்துக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மின்ஹோ, ஆனால் அப்போ என் ஃபீலிங்ஸ் நான் என்ன பண்ணுறது சொல்லு. எனக்கே தெரியாமல் நடந்திருக்குறா. நான் சைட் மட்டும்தான் அடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இது எனக்கே தெரியாமல் நடந்திருக்கு. சரி, இப்போதைக்கு இதை லூஸில் விடு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ப்ராஜெக்ட் ஒர்க், அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்குது, அதனால் அதை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்க்கலாம், சரியா? சரி, ஓகே மின்ஹோ. சரி வயன், குட் நைட். குட் நைட்ரா. பாய் வயன். பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கட் பண்ணிடுறீங்கடா ஃபோனை. இப்போ நீங்கள் ஜங்குக்கை எப்படி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்கடா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வருது. ப்ராக்டிக்கல் வந்தால் நீங்கள் செகண்ட் பேட்ச், நீங்கள் பிரக்யா அப்புறம் வந்து வின்சி 3 பேருமே செகண்ட் பேட்ச். மின்ஹோ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். மின்ஹோக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க. இப்போது மின்ஹோ வந்து ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு வெளில வரான். டேய் மின்ஹோ, எப்படிடா ஈஸியாக இருந்துச்சா எல்லாமே? எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் தான் கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப தள்ளி தள்ளி உட்கார வச்சிட்டாருடி சார். அது போக எக்ஸ்டர்னல் வேறு, நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அந்த சார் தான் வந்தாங்க. யாரா அது? ஜங்குக் சார். அவர் ரொம்ப கூல்டாக தான் கேள்வி கேட்டாருடி, பதில் சொல்லிட்டேன். அவர் கூலானவர் தான் சொல்லி சொன்னாங்க பசங்கள்லாம், ஆனால் இப்படி இருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்த்துக்கோ, எங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாரு, உங்களுக்கு மேபி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குடி, ஓகேவா? ஆல் த பெஸ்ட், நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மின்ஹோ வந்து போயிடுறான். உங்களுக்கு நான் இங்கே சரி பயம், ஏன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்க, அங்கே போய் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளவங்க எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் பேட்சில் ஒருத்தரையாக கூப்பிட்டு ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்குலாம் ஷீட்டெல்லாம் கொடுக்குறாங்க ரைட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அந்த ஷீட்லேயே வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. நீங்களுமே கடன்னு எழுதுறீங்க. பிரக்யாவுமே அப்படி தான், வின்சியுமே அப்படி தான், எல்லோரும் கடன்னு எழுதி முடிச்சிடுறீங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஒருத்தவங்களும் தனித்தனி எக்ஸ்பெரிமெண்ட் வருது, உங்களுக்கு கஷ்டமான ஒன்றா வந்துடுது. எல்லோரும் டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கு உள்ள சொல்யூஷனே வர மாட்டேங்குது. நீங்களும் அது இதுன்னு சொல்லி ஊற்றி பார்க்குறீங்க, ஒன்றுமே வர மாட்டேங்குது. நீங்கள் மறுபடியும் அதை கீழே கொட்டிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்க. இப்படி 3 தடவை பண்ணியிருப்பீங்க. இப்போது அவங்களும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களையுமே வந்து போதும், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டீங்க. நீங்கள் வெளில வந்துட்டு பிரக்யா வின்சி தான் பார்க்குறீங்க. ஏண்டி, ஒரு சொல்யூஷனை ஊற்றி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடி ஆகுது? நான் என்ன பண்ணுறது வின்சி, அது வரவே இல்லை தெரியுமா, எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண தெரியுமா, கடைசியில் கீழே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. சாரு பரவாயில்ல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்கடி, அதனால தான் வந்துட்டேன். ஆனால் எக்ஸ்டர்னல் சார் அழகாக இருக்கார்ல. ஐயா, ரொம்ப வலி இது வயன், தொடச்சிக்கோ. சி போங்கடி, என்னை கிண்டல் பண்ணாதீங்கடி. சரி முடிச்சாச்சுல, வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்புறீங்க. வயன், டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் ப்ரெசன்ட்க்கு அப்படியே வந்துட்டு டக்குன்னு போய் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. வெளில பார்த்தா உங்கள் அண்ணி தான். அண்ணி உள்ளே வாங்க அண்ணி. இந்த வாரம் வயன், ரெண்டும் தூங்கிருச்சா, சாப்பிடவே இல்லை இன்றைக்கின்னு பார்த்து. சரி பரவாயில்ல, எந்திரிச்சா நான் ஊட்டிக்கிறேன் வயன். சரிங்க அண்ணி, அது விளாண்டுக்கிட்டே இருந்தானுங்க, அப்படியே தூங்கிட்டுங்க ரெண்டும். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் தூக்கிட்டு போகிறேன். அண்ணி கொடுங்க, ஜூலியை வேணா நான் தூக்கிட்டு வரேன். இல்லை நீ படிக்க தானே செய்கிறேன், போய் படி போ. அட கொடுங்க அண்ணி, ஜூலியை நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க போகிறீங்க. நீங்கள் வாங்க போனால் அவங்க அண்ணன் அந்த பக்கத்தில் வந்துட்டு, வயன் படிக்க தானே செய்கிற, போய் படி, நான் தூக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அவங்க அண்ணன். என்னென்ன ஒர்க்லாம் இருக்குதோ அதெல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்குறதுக்கு வழிப்பார், சரியா? குட் நைட்ண்ணா. குட் நைட் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த தியரி ஒர்க்கு பார்க்கணுங்கிறது அந்த மைண்ட் செட்டப்பே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இப்போ பெட்டுக்கு தான் வந்து படுக்கிறீங்களா. இப்போ நீங்கள் மறுபடியும் யோசித்து பார்க்குறீங்களா ஜேகேவை பற்றி. ஏன்னா உங்களுக்கு ஜேகே தாட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. பிரக்யா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஸ்டாஃப் அலாட்டேஷன் பண்ணிட்டாங்கல்ல, ஏன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் பண்ணலை? ரெப்பும் கேட்டேன்னு எனக்கு சொல்லி சொன்னால. அது ஒன்றும் இல்லடி, அதுக்கு ஸ்டாஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அது போக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதான் யாரும் எடுத்துக்க விரும்பலான்னு மாதிரி சொல்லி சொன்னாங்கன்னு ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னான் அன்றைக்கி. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரிலடி யார் அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்னு.
சரி சரி, நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி தான் வராங்க. ஹெச்ஓடி வேறு யாரும் இல்லை, ஜேஹோப் தான். உங்கள் கிளாஸில் உள்ள எல்லாருமே விஷ் பண்ண உடனே ஜேஹோப் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் ஜங்குக் வேறு கூட வந்திருக்காரு. சிடான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எதுக்காக உங்கள் கிளாஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் ஸ்டாஃப்ஸ் யாரும் அவைலபிளாக இல்லை. அதனால் நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட்டான ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜங்குக் சார் தான் இனிமேல் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜங்குக் சார் யூஜி கெமிஸ்ட்ரி, பிஜி தான் ஃபிசிக்ஸ். இது ரொம்ப லேட்டு தான், பட் இருந்தாலும் அவர் சீக்கிரமாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் அதில் தாராளமாக நம்பலாம். எந்த ஒரு டவுட்ஸ் என்ன ஒரு இதுனாலும் நீங்கள் ஜங்குக் சார்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜங்குக்கும் அப்படியே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரா. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ லேபில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஜங்குக். நீங்களுமே அங்கே இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தெரியல, நீங்கள் கடைசியில் இருக்கீங்க. அவர், ஹே லாஸ்ட் கேர்ள், எனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது சார். என்ன தெரியுது? வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, என்னது இது சொன்னேன்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் திருன்னு முடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான பயம். அவரும் அப்படியே விட்டுறாரா. இப்போ எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட்டோட டாபிக் வந்து கொடுக்காரு. யாருக்குமே ஒரே டாபிக் வரல, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டாபிக் தான். நாளைக்கு இந்த அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்துருக்கணும் எல்லாரும். 10 pages தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதக்கூடாது, ஃப்ரண்ட் மட்டும்தான் எழுதணும். நாளைக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டேன். இன்றைக்கி இதுதான் உங்களுக்கான ஹோம் ஒர்க். நாளைக்கு யாரும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ஆக்டிவிட்டி மார்க்னா தான் உங்களுக்கு போடணும். எப்படி வசதி நீங்களே பார்த்துக்கோங்க. டேய் மச்சான், இன்ட்ரோல் டைம் ஆகிட்டா, என்னடா இன்னும் கிளாஸ்குள்ளே பண்ணிகிட்ருக்க? இல்லைடா, அசைன்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் கொடுத்துட்டு வரலான்ட்டு. சரி, அவங்க தான் கொடுத்துட்டல, அவங்க பார்த்துப்பாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் இழுத்துட்டு போகிறாங்க. வி வந்து ஜங்குக்கோட டிபார்ட்மெண்ட் தான், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜெமின் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப்டா. இப்போ 2 பேரும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஜங்குக்கை. வென்சி, பிரக்யா, எழுதிட்டிங்களாடி ஜங்குக் சார் கொடுத்த அசைன்மெண்ட்? எழுதிட்டோண்டி. அன்றைக்கி ஒன்று பார்த்தோன்னே எழுதணும் நாங்கள். ஆமாம், இன்றைக்கி சார் வருவாங்களான்னு தெரில. 1 week மேலே ஆகிட்டுல சார் வந்து. ஆமாண்டி, 1 week ஆகிட்டு. நல்ல வேலை வரல, இல்லைன்னா அவன் ஏதாச்சும் தொண்ணூத்தொண்ணு கேள்வியாக வந்து கேட்டு தொலைவா. நீ வேற ஏன்? அதுவும் உண்மை தான், பட் சைட் அடிக்க நல்லா இருக்குல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. செருப்பு இருக்குது தெரியுமா? செருப்பு காலிலேருந்து எடுக்கணுமா? வேணாம், நீ உன் செருப்பு உன் காலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்கும்போதே ஜாக்குக்கு வந்து உள்ளே வராரு. நீங்கள் எல்லாமே விஷ் பண்ணுறீங்க. விஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்தவுடனே அசைன்மெண்ட்டை தான் கேட்குறாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தான் வந்து முன்னாடி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் பசங்க பொண்ணுங்க 2 பேர்கிட்டையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு பிரக்யா வின்சி பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறீங்கடா. நீங்கள் லேபில் தான் இருந்திருப்பீங்க, கரெக்டாக அவருக்கு நேராக இருந்ததுனால தான் கூப்பிட்டுருப்பாரு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கூப்பிடுறாரு. உங்களுக்குலாம் பதட்டமாகிட்டு, சொல்லுங்கள் சார், இன்றைக்கி யாரெல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணேன். இந்த பேப்பரில் ஆக்டிவிட்டிங்கிறதுக்கு ஒரு மார்க் இருக்கும், அதில் 5 mark போடு. இன்றைக்கி சப்மிட் பண்ணவங்களுக்கு மட்டும் போடு, சரியா? இந்த எழுதிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் சப்மிட் பண்ணிடுவேங்கிறதுக்குலாம் கிடையாது. இப்போ உன் கையில் என்னென்ன பேப்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் போடு, போ. என்னடி ஒய்யன் ஆளு, உன்கிட்ட எல்லாமே தள்ளுறாரு, என்ன கதை? எங்ககிட்ட சொல்லாமல் ஏதோ நடக்குது போல். சும்மா இருங்கடி, சும்மா எனக்கு கலாய்க்கிறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கீங்க. அவர் கொடுத்தாரு, நான் இது பண்ணிட்டேன். அதே ஏன்டி, நாங்களும் இங்கே தானே உட்காந்துருக்கோம். ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு? 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ இருக்குது, சொல்ல மாட்டேங்க பற்றியா ஒய்யன்? ஏச்சி போங்கடி, கலாய்க்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுட்டு இப்போ யாரெல்லாம் அசைன்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லி நேம் மட்டும் ரீட் பண்ணி நான் மார்க் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவளும் 2 பேருமே நேம் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் மார்க்லாம் பண்ணிவிட்டு கொடுத்துட்றீங்க அவர்கிட்ட. நெக்ஸ்ட் டேயும் ஆகுது, ஜங்குக்கோட கிளாஸ் பீரியடும் வருது. இப்போது வராதவங்க எல்லோரும் அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது போக நேற்று வந்து இன்றைக்கி எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. நேற்று அசைன்மெண்ட்டோட மார்க்ஸ்லாம் யார் என்ட்ரு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்கள் கை தூக்குறீங்க. எங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் அங்கே போகிறீங்க. சார், நேற்று என்ட்ரு பண்ணல மார்க்கெல்லாம், அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அட்டனன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. எல்லார் பேரையும் செக் பண்ணுறாரு. இதில் யாரெல்லாம் நேற்று வந்திருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்லாம் தனியாக எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தோடனே ஒரு 5 பேர் வந்து வந்துருந்துமே இன்றைக்கி தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களாம் கூப்பிடுறாரு. நான் அசைன்மெண்ட் கொடுக்கும்போதே சொல்லி விட்டு தான் அனுப்பினேன். அன்றைக்கி கொடுக்கலனா -2 மார்க்கு அதுக்கு மறுநாள் கொடுத்தான்னு சொல்லி தான் நான் அனுப்பிவிட்டேன். இது என்ன பிஹேவியர்? நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியாதா? இத்தனைக்கு நான் 1 week லீவ், இது கூட பண்ண முடியலனா என்ன நீங்களாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஜங்கு திட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இவங்களுக்குலாம் எவ்வளோ மார்க் போடலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாரு. சார், நான் எப்படி சார் சொல்ல முடியும்? உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் போடுங்க சார். இல்லை பரவாயில்ல சொல்லு, நீ தானே நேற்று மார்க்கெல்லாம் என்ட்ரு பண்ண, சொல்லு எவ்வளோ மார்க் போடலாம் இவங்களுக்குலாம்
சார் அது உங்களோட விஷ் சார், நான் என்ன சார் சொல்கிறது. சரி அப்போது 3 மார்க் போடலாமா? போடலாமா சொல்லு. போடுங்க சார், அவங்க அதுக்கெலாம் டிசர்வ் தானே. நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லிடல. இல்லை சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லலை. அப்போ 3 மார்க் போட்டுடலாம்ல? போட்டுடலாம் சார். சரி போடு, 3 மார்க் போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அவர் கையால் போட வைக்கிறாரு. நாளைக்கு யாரும் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 1 மார்க் தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். யாரும் நாளைக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட எல்லோரும் கொடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி நீ ப்ளேஸ்க்கு போய் உட்கார் போ அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கடகடன்னு வந்து பிரக்யா பக்கத்துலையும் வின்சி பக்கத்துலையும் உட்காந்துக்கிறீங்க. என்னடி நடக்குதுங்க, மார்க்கெல்லாம் கேட்டு போடுற அளவுக்கு? சி அப்படிலாம் இல்லை ஒன்று. இதுக்குள்ளேயே தப்பு தப்பாக பேசுகிறீங்க. நான் ஒரு சைட்டை மட்டும்தான் அடிக்கிறேன். இப்படிலாம் ஏற்றி விடாதீங்க சொல்லிட்டேன் நான். ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? ஆமாம் பாரு, மார்க்கெல்லாம் கேட்டு போடுறாரு சார். சரி சரி நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது நடந்த விஷயம்லாம் இப்போ கனவாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்பா முடியலடா. தண்ணி 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 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி தான் தேடுறீங்க. எஸ்டா, நீங்கள் கனவு தான் கண்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கு நினச்சிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. அதே நினைப்பில் தூங்கினதுனால உங்களுக்கு அது கனவாகவே வந்துட்டு இருந்திருக்கும். அப்பா இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. டைம் 4:30 ஆகுது. என்ன டைம் 4:30 தான் ஆகுதா? இதுக்கு மேலே தூக்கமும் வராது. சரி நம்ம பேப்பர் ஒர்க்காவது பார்க்க போவோம்னு சொல்லிட்டு பேப்பர் ஒர்க்கை பார்க்க போயிடுறீங்களா? அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ யோசிச்சுட்டே தான் வரீங்க காலேஜுக்கு. ஜங்கு சார் பார்த்துக்கூடாது பார்த்தோன்னா அவ்வளோதான், என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, பார்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வரீங்க நீங்கள். இப்போ கரெக்டாக கிளாஸ்க்கு உள்ளே போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு தான் உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்களா? நேற்று உங்களுக்கு என்ன தான் கனவு வந்திருந்தாலும் நீங்கள் விலையே இருக்க ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு லவ் வந்துருக்கு இல்லையா? அதனால் அவனை ரொம்ப ஏக்கமாகவும் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியும் பார்க்குறீங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுதுடா. 1 வீக்காக நீங்கள் இதை தான் பண்ணியிருப்பீங்க. அது அவனுமே நல்லா நோட் பண்ணுறான். அவனோட கண்ணில் எப்படியும் நீங்கள் சிக்கிடுறீங்க. இப்படி தான் 1 டே அவனோட டிபார்ட்மெண்ட் பசங்க ஒருத்தன்ட்ட சொல்லி உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். கூப்பிட்டு வர சொன்னால் நீங்கள் அந்த பையன்ட்ட கேட்குறீங்க, எதுக்கு ஜங்குக் சார் என்ன கூப்பிட்டாரு? எனக்கு என்ன தெரியும்? உன்னை கூப்பிட்டு வர சொன்னார், நீ தானே ஒயன்? ஆமாம் நான் தான் ஒயன். கூப்பிட்டு வர சொன்னார், நான் கூப்பிட்டு வரேன், அவ்வளோதான். எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. உங்களுக்கு இங்கே ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. இப்போது நீங்கள் அவரோட ஸ்டாஃப் ரூம் கேபின்குள்ளே போகிறீங்க. மே கமிங் சார், உள்ளவா ஒயன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோல்டு டோனில் தான் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்கடா. என்ன ஒயன், ப்ராஜெக்ட்லாம் முடிச்சாச்சா? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. பேப்பர் ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன் சார். ஆமாம், மென்ஹோக்கிட்ட நான் சாம்பிள் கொடுத்தேனே, வாங்கிக்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் சார். அவன் இன்றைக்கி வரலையா? வரல சார், அவன் இன்றைக்கி லீவு சார். ஓ ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை சார்? ஒன்றும் இல்லை நானும் இந்த 1 வீக்காக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி ஏக்கமாகவும் பார்க்குற, என்னை அட்மையர் பண்ணியும் பார்க்குற. என்ன பிரச்சனை? அது போக கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது உன்னை வார்ன் பண்ணி அனுப்புனேன். அதுக்கு உன் 2 ஃப்ரெண்டில் ஒருத்தி இருந்தாலும் ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டடி அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு போனான். அதெல்லாம் என் காதில் அவ்வளோதான் செஞ்சிச்சு. என்ன பிரச்சனை? ஒரு வேளை நான் தான் உன்கிட்ட எதுவும் தப்பாக கேட்குறேன்னா, இல்லைனா நீ நிஜமாலே பார்க்குறது அப்படி தான் பார்க்குறியா? சொல்லு. அது வந்து சார் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்ல ஒயன் சொல்லு. நான் ஏதோ தப்பாக இருக்க போய் தானே கேட்குறேன். இல்லை நான் இது கொண்டு கேட்க போகிறேன். எனக்கு என்ன உன்னை சும்மா கூப்பிட்டு கேட்குறேன் சார்? ஐ லவ் யூ சார். என்ன சொன்ன ஒயன்? சார் ஐ லவ் யூ சார். சீரியஸாகவே உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒயன் பேசுகிற? என்ன பேசுகிற? படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாரு. இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காது போனின்னு. நான் உங்களை ஸ்டார்டிங்கில் சைட்டு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கு. நான் உங்களை இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டேன் சார். என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஜங்குக், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அது தெரியுமா எனக்கு? தெரியும் சார், தெரியும். பானு மேம் தானே? இப்போ தான் அவங்க காலேஜ்லேயே இல்லையே, அது போக கான்டாக்ட் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு சார் அவங்கள பற்றி நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் ஜஸ்ட் அப்ரோச் தானே பண்ணீங்க. அப்புறம் என்ன சார்? இந்த பார்வையன், நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் சார். உங்கள் வாய் மட்டும்தான் சார் அப்படி சொல்லுது, உங்கள் கண் அப்படி சொல்லலை சார். நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இங்கேனா ஜங்குக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போ ஜெமினு வீணா உள்ளே வராங்க. டேய் என்னடா அஜய்க்கு கோவமாக உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு சொல்லு. என்ன உன் டிபார்ட்மெண்ட் பொண்ணு ஒய்யன் இருக்கல? ஆமாம் ஒய்யன். அவளுக்கு என்ன? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான், வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறா. 1 வீக்காக ஒரு மாதிரி ஏக்கமாகவும் என்னை அட்மையர் பண்ணியும் பார்த்துட்டு இருந்தா. அது போக நம்ம அன்றைக்கி கல்ச்சர்ஸ் நடந்துச்சுல, அன்றைக்கி நம்ம கூட இருந்தோமே, அந்த டைமில் அவளை வார்ன் பண்ணி அனுப்பி விட்டேன், அந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு அவள் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஆள் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனான். என்னன்னு கூப்பிட்டு விசாரித்தேன். அதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாடா. சரி ஜேகே விடு, கோவப்படாத. இனிமேல் அப்படி ஒரு இது நடந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? சரி மச்சான். ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டு போகிறாடா. முதல்ல அவள் யார் முதல்ல? யார் அவள் வேறு யாரும் இல்லை, லீ குரூப்போட சிஓ இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் இவா. இது லீ குரூப்போட சிஓ பொண்ணா? ஆமாம், லீ குரூப்போட சிஓ பொண்ணு தான். அங்கே தான் என் தம்பி வேலை பார்க்குறான். சரி இனிமேல் அப்படி பண்ணால் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் இந்த விஷயத்த பிரக்யா, வென்சி, மின்ஹோ கிட்டேயுமே சொல்லியிருப்பீங்க. 3 பேரும் போச்சு ஏன்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த? இப்போ ஒன்றால் நாங்களும் சேர்ந்து மாட்டோம்டி. ஐயோ ஒய்யன் ஏன்டி இப்படி பண்ண? சைட்டு மட்டும் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்டி ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மின்ஹோ ஒரு பக்கம் திட்டுறான், பிரக்யா ஒரு பக்கம் திட்டுறா, வென்சி ஒரு பக்கம் திட்டுறா. நீங்கள் அதெல்லாம் காதலே வாங்கலை. அப்படியே ஒரு 3 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்குண்ணா. அந்த 3 டேஸுமே நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கே மாட்டீங்க, நீங்கள் சும்மா தான் லீவ் போட்டிருப்பீங்க. அப்போ ஜேகே, வி, ஜிமினி இவங்களாம் நினச்சிருப்பாங்கன்னா சரி ஏதோ சொல்லிட்டா பயந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் காலேஜுக்கு வரீங்கடா, எக்ஸ்கியூஸ் மே கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கேபினுக்கு தான் முதல்ல போகிறீங்க. காலேஜ் வந்த உடனே அவரும் உள்ளே இருந்துட்டு எஸ் கமன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே போன உடனே அவருக்கு செம ஷாக்கு. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த? நீ இப்போ எதுக்கு வந்த? ஜேகேவோட வாய்ஸு கேட்டோடனே பியும் ஜிமினும் வராங்க. ஏய் ஒயன் இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க? சார் நான் உங்ககிட்ட பேச வரல, நான் ஜங்குக் சாரை தான் பார்க்க வந்தேன். அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்கு? அவன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நீ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தானே, எதுக்கு அவனை எதுக்கு பார்க்கணுன்ற? சார் ப்ராஜெக்ட் விஷயமா சில டவுட் கேட்க வந்தேன். ஏன் சார் கேட்க வரக்கூடாதா? அவர் தானே சாம்பிள் கொடுத்தாரு, அப்போ அவர்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களால ஒன்றுமே வாய் திறக்க முடியல. நீங்கள் இப்போ ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு என்ன சொல்லலாம் இப்படி அவங்களாம் வச்சு மிரட்டுறா? என்ன ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயமா உனக்கு? சாட்டர்டே காலேஜ் லீவ், அதனால் நம்ம 2 பேரும் டேட்டிங் போகிறோம். லொக்கேஷன் நான் லேட்டராக உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் ப்ரொஃபஸர். அப்புறம் உங்களுக்காக சாக்லேட்டும் பொக்கையும் வாங்கினேன், இந்தாங்க ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேபிளே வச்சுட்டு இப்போ அவர் சீக்ஸ்லேயே போய் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் கொடுத்த வேகத்துலேயே பலார்னு ஜங்குக் வந்து உங்கள் சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறான். உங்களுக்குலாம் இங்கே கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிருச்சு. ஜங்குக் இப்படி அடிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்னொரு டைம் இப்படி வந்து முத்தம் கொடுக்குறது கொட்டி பிடிக்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பல்ல தட்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். என்னடி வயசாகுது உனக்கு? என்ன வயசாகுதுன்னு கேட்குறேன். நானும் சின்ன பொண்ணு, எதுவும் சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு வயசில் வந்து சொல்கிறான்னு சொல்லி பார்த்து பொறுமையாக போய்கிட்டு இருந்தா இன்றைக்கி முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்குன்னு கேட்குறேன். உடச்சி 3 இடம் கூட வரல, அதுக்குள்ளே ஏன் மேலே ஆசைப்பட்றேன்? அந்த மாதிரி ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்து பண்ணிச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் சம்பாரிச்சாதான் என்னோடய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். எனக்கு கல்யாணம் ஆகலை தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ தான் என் தம்பி நான் வேலைக்கு அனுப்பி விட்ருக்கேன். இன்னொரு டைம் இப்படி வந்தேன்னு வச்சுக்கோங்க, டிவியன் பிஹேவியர்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து டிசி வாங்க வச்சுருன்னு சொல்லிட்டேன். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. என்னடா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க ஜிமினா, வி? நல்லா கேட்டு நாக்கப்படுங்கன்னா 4 கேள்வி கேட்டு அனுப்பிவிடுங்க. உங்கள் அப்பனை மாதிரி என் அப்பா வந்து சிஓலாம் கிடையாது. என்ன மாதிரி 100 என்ன 1000 மாப்பிள்ளைய கூட உங்கள் அப்பா உனக்கு வந்து காட்டுவேன். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. உன் ஸ்டேட்டஸ் வேறு, என் ஸ்டேட்டஸ் வேறு, புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் எதுக்கு என் பின்னாடி தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த சாக்லேட்டையும் பொக்கையுமே வந்து தூக்கி விசிறி அடிச்சிடுறாரு அவர். நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய அப்பாவோட கம்பெனி லீ குரூப் கிடையாது, அது என்னோடய அம்மாவோட அப்பா கம்பெனி, அதாவது என்னோடய தாத்தாவோட கம்பெனி தான் லீ குரூப். ஏன் அப்பா கம்பெனி கிம் குரூப்ஸ். அப்புறம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஏன் வயசை பற்றி பேசுகிறீங்க? யாரும் அப்படிப்பட்டவங்க லவ் பண்ணலையா என்ன? இல்லை அப்படி யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா என்ன? பட் பரவாயில்ல, உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். எனிவேஸ் தேங்க்யூ ஜங்கு, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. உங்கள் பொக்கையும் சாக்லேட்டையும் எடுத்துகிட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் 12 years ஏஜ் கேப்டா. அப்படியே ஜங்குக் சைடு வந்து பார்த்தா இப்போ ஜெமினும் வியும் இருந்துக்கிட்டு, டே எதுக்குடா இப்போ இவ்வளோ ஹாஷாக நடந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணி சொல்லி அனுப்புறான்ல, அவள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கடை இருக்கிறா சொல்லு, நியாயமாக பேசுங்கடா நீங்கள் 2 பேரும். இதனால் நீ இவ்வளோ ஹாஷாக நடந்துக்க வேணாம். மாப்பிள்ள தப்பு பண்ணதெல்லாம் அவள். இப்போ கேள்வி மட்டும் என்ன வந்து கேளுங்க. டே கேள்வி கேட்கறதுக்கு இல்லைடா, இதாண்டா உண்மை. எதடா உண்மை? எது உண்மை? இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணி முத்தம் கொடுக்குறதா உண்மையா? இப்படிலாம் சொல்லுவா, நான் வாயை மூடிட்டு நிற்கணும்னு சொல்லியாடா நீ? உண்மையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வியோட காலர் பிடிக்கிறான். ஜிமின் வந்து தடுக்கிறாரு. டே இந்த பாரு, நீ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. நாளைக்கு அந்த பொண்ணு சூசைடு எதுவும் பண்ணிட்டுனா யாரா காரணமாக இருப்பா? அவன் என்னமும் பண்ணி தொலைறான், எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது சொல்லிட்டேன். ஜங்குக்கோனோட கோவம் எனக்கு புரியுது. அவன் மேலே கோவத்தை நீ இவட்ட காட்டுற, அது 10 பைசாக்கு பிரயோஜனமே கிடையாது ஜங்கு. அவள் போயிட்டா, அவ்வளோதான். நீ அப்ரோச் தானடா பண்ண, அப்புறம் என்னடா? நீ இன்னும் லவ் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணலடா மச்சான், அதை புரிஞ்சுக்கோ. அதுக்குன்னு இவ்வளோ லவ் பண்ண சொல்கிறியா நீ? இவ்வளோ லவ் பண்ண சொல்கிறியாடா? அது உன்னோட விருப்பம் மச்சான்,
அது உன்னை பொறுத்து இருக்குது. நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணாமல் போகிறதும் அது உன்னோட விருப்பம். எங்களால் கைடன்ஸ் மட்டும்தான் தர முடியும். நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம்னாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. எங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்கள் சைடு பார்த்தோன்னா அன்றைக்கி நீங்கள் கிளாஸ் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போய் செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு வார்த்தையும் என்ன வயசாக என்ன வயசாக கேட்கல. நானும் சின்ன பொண்ணு எதுவும் சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு வயசில் வந்து சொல்கிறான்னு சொல்லி பார்த்து பொறுமையாக போய்கிட்டு இருந்தேன். நீங்கள் மொத்தம் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட சின்ன என்ன கூட அது கூட ஏன் மேலே ஆசைப்படுறேன். அப்படியே 1 மந்த் பாஸ் ஆகிருக்கோண்டா. இந்த 1 மந்த்தில் ஜேகே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நினச்சிருப்பானா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண டைமில் 3 நாள் லீவ் போட்டிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி லீவ் போட்டிருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் விட்டுறாரு. ஆனால் நாள் போக போக அவருக்கு ரொம்ப பயமாகுது. ஒரு வேளை சூசைட் எதுவும் பண்ணிட்டாலும் சொல்லி அவருக்கு நிறையா தாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது போக ஜிமின் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் தானடா, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இல்லையா, அதனால் வந்து அடிக்கடி கேட்பார் செய்வார். இல்லை அவளை பற்றி எந்த அப்டேட்ஸும் இல்லை, எதுவும் சொல்லவும் செய்யலை. ஜேகே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அவங்களோட தாட்ஸ் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி அவருக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுடா இந்த 1 மந்த்தில். இன்றைக்கி நீங்கள் வந்து வந்திருப்பீங்க காலேஜுக்கு, உங்களுக்கு காலேஜ் ஒர்க்கிங் டேஸ்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த எக்ஸாம்காண்டி வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தேடி வராங்க. ஹால் டிக்கெட்லாம் அவங்கக்கிட்ட தானடா இருக்குது, அதனால தான் கொடுக்க வராங்க. டைமும் ஆகிட்டு இவெல்லாம் நீங்கள் எதுக்கு வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு அம்மம் போட்டிருக்குண்டா, அந்த அம்மம் இறங்குற வர போவேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கீங்க. அது போக நீங்கள் ஹெச்ஓடி சாருக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹெச்ஓடி வந்து ஹால் டிக்கெட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுக்கும் வென்சிக்கும் ஒரே ஹால். அங்கே ஜங்குக்கு தான் ஹால் டியூட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் வென்சிக்கு பின்னாடி மறைஞ்சு தான் வாரீங்க. ஏன்னா ஜங்குக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் மறைஞ்சு தான் வாரீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துடுறான். ஒய்யனா அது என்ன இவ்வளோ தூரம் மெலிஞ்சு போயிட்டா, என்னாச்சு எதுவும் உடம்பு சரியில்லையோ, அதான் வந்து வரலையோ, பல தாட் அவனோட மைண்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஷின் பேப்பர், ஆன்சர் ஷீட், அட்டன் ஷீட் எல்லாமே உங்கள்கிட்ட வருது. நீங்கள் அட்டன் ஷீட்டில் சைன் போட்டு பின்னாடி பாஸ் பண்ணி விட்டுறீங்கடா. ஜங்குக் இந்த எக்ஸாம் ஃபுல்லாக உங்கள் ஹால் தானே, அவங்கள பயங்கரமாக அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் அவனை சின்னதாக கூட மதிக்க கூட இல்லை. நீங்கள் வாட்டில் கடன்னு எழுதிட்டு எக்ஸாம் முடிகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எந்திரிச்சு நீங்கள் போயிடுறீங்கடா. அவனை நீங்கள் ஒரு பொருட்டாக கூட எடுக்கல, நீங்கள் வாட்டில் போயிடுறீங்க. இப்போ நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி தாண்டா போகிறீங்க. மின்ஹோ, பிரக்யா, வென்சி இவங்க எல்லாருமே வந்து ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. வையன் அவனை பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ பரவாயில்லையா அவனுக்கு உடம்புக்கு எல்லாம் இறங்கிருச்சுல ஃபுல்லாக? அதெல்லாம் இறங்கிருச்சுட்டு இறங்க போய் தான் தண்ணி ஊற்றி அனுப்பி விட்டாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் ஹெச்ஓடி வரும்போது கொண்டு வந்தால் போதும்னு சொன்னார். அதனால் அவரை பார்த்துட்டு தாண்டி போகணும். அப்படியா, நீங்கள் வேணால் கிளம்புங்க, நான் அவரை பார்த்துட்டு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்னும் எக்ஸாம் முடியுது தான், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குல்ல, அது வரை இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனேன், படிச்சியா உட்காந்து? ஏதோ கொஞ்சம் படித்தேன் டிவின்சி, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும்டா, எக்ஸாமுமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிட்டு அவங்கள அனுப்பி விட்றீங்க. நீங்கள் இப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்க. அங்கே வி, ஜிமின், ஜங்குக் 3 பேருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜேஹோப்புமே இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. ஜங்குக் என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்மளை தான் பார்க்க வந்திருக்கா போல் அப்படின்னு அவர் நினச்சிப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை தாண்டி போயிடுறீங்க. போயிட்டு ஹெச்ஓடி சார் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஜேஹோப்பு, என்ன வயன், உடம்பெல்லாம் பரவாயில்ல, இப்போ நீ ஆல்ரைட்டில்? ஆல்ரைட் தான் சார். சரிம்மா, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நல்லா உடம்பை கவனிச்சிக்கோ, நிறையா ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டு எடுத்துக்காத, சரியா? எது நடக்கணுமோ அந்த நேரத்தில் நடந்தே ஆகும். இப்படிலாம் போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, சரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்புமே உங்களுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு சரிம்மா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே வெளில வந்துடுறீங்கடா. ஜங்குக் தான் இங்கே பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டு மூஞ்செல்லாம் செத்துட்டு அவருக்கு. என்ன மாப்பிள்ள, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரி இருக்குது, இங்கிட்டும் அங்கிட்டும். என்னடா நக்கலான்னு கேட்குறேன். ஆமாம், இப்போ தான் போகிறவளை திரும்பி தானே பார்த்துட்ருக்க, என்னவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்னத்துக்கு நோண்டி கேள்வி கேட்டுட்ருக்க? இல்லை, ஏதோ சைட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு என்னாச்சு? எதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போகிறா? ஜேஹோ பண்ணாட்ட அது அவளுக்கு அம்மா போட்டிருக்கும் போல், அதான் அம்மா இறங்குற வர விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல் உங்கள் வீட்டில். ஜேஹோக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது கொடுத்தா போதும்னு சொல்லியிருப்பான் போல், அதான் இப்போ வந்து கொடுத்துட்டு போகிறான். அம்மா போட்டுருந்துச்சா? என்ன மச்சான் ஃபீல் பண்ணுற மாதிரி கேட்குற? சாருக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிட்டோ என் மேலே? அப்படிலாம் இல்லையே. ஆனால் அப்படி தான் மச்சான். இல்லை, ஆமாம், இதே எப்படா? அந்த 1 மந்தில் தான். சரிடா,
நீ நடத்து மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் தயங்காமல் கேளு, 2 பேரும் சேரும் இல்லடா ஜிமினா? ஆமாடா மச்சான், ஆனால் நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. நானும் சொல்ல வேணாம்னு சொன்னேன், இந்த வீ தான் சொல்ல வேணாம், அவன்கிட்ட சொல்லாததுண்ணா, அவன் அப்படியே கிடந்து சாகட்டுன்னு சொல்லி சொன்னது அவன் தான், நானடா பொறுப்பு. ஏய் சொல்கிறா, நீ தானே சொன்னேன். ஆமாம் மச்சான், நான் தான் மச்சான் சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ஜேஹோபாயாவும் இப்படி சொல்லாமல் விட்டார் தெரியுமா? அவங்க இருக்கடா, அவங்க 3 பேர்த்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. இதில் ஜேஹோப்பும் தெரிச்சு ஓடுறாரு. டே 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 ஏன்டா என்னையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்க? நீங்களும் தானே ஹயாங் சொல்லலை, அப்போ உங்கள் மேலேயும் தப்பு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே ஃபன்னாக போய்கிட்டு இருக்குடா. உங்களுக்கு அப்படியே செமஸ்டரும் முடியுது, உங்களுக்கு காலேஜ் டேஸே முடிஞ்சிட்டு அவ்வளோதான். நீங்கள் ஃபைனல் இயர் தானே படிச்சுட்டு இருந்தீங்க, அப்போ தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். காலேஜ் டேஸும் முடிஞ்சிட்டு ஒன் டே அப்படி தான் வந்து, டே யாஹிகோ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? இந்தா கிளம்பிட்டேண்ணா, அவ்வளோதான் போவிடுதான். சரி, இன்றைக்கி நானும் உன் கூட வரேன். நீயா? எதுக்கு? என் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிற? மூடிட்டு வர்றதா இருந்தா வா, இல்லை நான் தனியாக கேப் பிடிச்சி போய்க்கிறேன். சரிப்பா சாமி, வா, கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, உடனே பொத்துட்டு வந்துடும். யாஹிக்கும் ஜங்குக்குமே வந்து ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஆமாம், உன் சிஓ சார் இருப்பாரா இப்போ? இருப்பார், வரக்கூடிய டைம் தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண ரிசப்ஷனில், பேக்கெல்லாம் நான் வச்சுட்டு வரேன். ஆமாம், அவரை அப்பாயின்மெண்ட்டு இல்லாமல் பார்க்க முடியாது. அதெல்லாம் வாங்கியாச்சு, நீ பேக்கெல்லாம் நீ ஒன்றும் வச்சுட்டு வரானா, நான் பார்த்துக்குறேன் சிஓ சாரை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாஹிகோவை அந்த பக்கம் அனுப்பி விட்ருப்பாரு. இப்போது உங்கள் அப்பாவுமே வந்து வந்திருப்பாரா. அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு ஜங்குக்குலாம் வந்து போட்டிருப்பான், அதனால அவனை வந்து உள்ளே விட்டுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கும் போய் உட்கார்றாரு. நீங்கள் எந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை சார், நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். இப்போ உங்கள் அப்பா ஒரு கண்ணை தான் காமிக்கிறாங்க, எல்லாருமே வெளில போயிடுறாங்க, பிஏ முதற்கொண்டோம். ஜின் வந்து இப்போ பின்னாடி இருந்து வராரு. அவர் அவங்க அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு, டவுட் ஏதோ கேட்டுட்ருக்காரு. ஜின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் வெயிட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் வந்து பேச ஆரம்பிக்கான். என்னோடய பேர் ஜான் ஜங்குக், நான் வயன் படித்த காலேஜில் தான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு ஒரு தம்பி இருக்குது, அவன் பேர் யாஹிகோ. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான். அப்பா ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் பொண்ணெல்லாம் தரமாட்டீங்கன்னு. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணாமல் எப்படி? அதனால தான் பொண்ணு கேட்க தானே வந்தேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும் ரொம்ப வயசு டிஃப்ரென்ஸுன்னு. ஆனால் நான் அவளை பார்த்துக்கிறேன் நல்லபடியாக. உங்களவுக்கு பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவளை நல்லா வச்சு நான் பார்த்துப்பேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாங்க அப்பா கிட்ட. இப்போ உங்கள் அப்பா ஜின் முகத்தையும் உங்கள் அப்பா முகத்தையும் பார்த்துட்டு, ஓ நீ தான் அந்த ஜங்குக்கா, என் பொண்ணு சொல்லியிருக்கா அவனை பற்றி, இந்த மாதிரி லவ் பண்ண செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் எவ்வளோ தூரம் நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எனிவேஸ், பிளானை ப்ரொசீட் பண்ணலாம் மிஸ்டர் ஜான் ஜங்குக். உங்களுக்கு ஓகேவா? உங்கள் வீட்டிலலாம் சம்மதமாக எல்லாத்துக்கும்? இல்லை சார், உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அங்கே பேசலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இனிமேல் தான் போய் பேசணும் சார். ஓகே, இங்கே அதான் க்ரீன் சிக்னல் விழுந்துட்டேன், அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் போய் பேசுங்க. இந்த ஸ்டேட்டஸ் அப்படிலாம் இல்லை, ஓகேவா? மனசு தான். போயிட்டு வாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப கூலாக பேசி அனுப்பி விட்றாரு ஜங்குக்கு. இப்போ ஜங்குக் வீட்லேயுமே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்கடா. அதாவது ஏஜ் ஃபேக்டர்னு வரும்போது வேண்டான்னு சொல்லி சொன்னாலுமே ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ப்ராப்ளம் இல்லை, இப்போயாச்சும் ஓகே சொன்னானேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜுமே நடந்து முடியுதுடா. நைட் ஆகிட்டு இப்போ உங்களை வந்து வெட்டிங் நைட் ரூமுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் அண்ணி எல்லோரும் தான். இப்போ ஜங்கு கூட அம்மா பேச ஆரம்பித்தாங்க. பையன்மா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜங்கு கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால் இப்போயும் அப்படி இருந்துடாத. என் பையன் பாவம்மா, சரியா? நீ கொஞ்சம் பேசு, அவனை நல்லா பார்த்துக்கோ. ஐயோ அத்தை, நானும் எல்லாமே பண்ணேன், அவங்க பையன் தானே பண்ணார் தப்பெல்லாம், அப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க? அதெல்லாம் முடியாது. அவங்க பையனை அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மன்னிக்கலாம் மாட்டேன். என் தங்கம் இல்லை, என் செல்லம் இல்லை, என் செல்ல மருமகள் இல்லை, ப்ளீஸ்டா கண்ணு, அப்படிலாம் இருக்காத. ஆனால் எனக்கு டைம் வேணும் அத்தை, உடனேலாம் என்னால் பண்ண முடியாது எல்லாமே. அது மாதிரி அவர் இன்னொரு டைம் வந்து புலம்புனாலும் நீங்கள் ஏதாச்சும் அவரை சமாதானம் சொல்லி இது பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடாது, நான் இப்போவே சொல்லிட்டேன் அத்தை. சரிடா செல்லம், சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெட்டிங் நைட் ரூம்குள்ளே தான் அனுப்பி விட்றாங்க. உங்கள் வீட்டில் தாண்டா வெட்டிங் நைட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட பேசியிருக்கே மாட்டீங்க. அவன் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும், அவன் மெசேஜ் போடுவான், கால் பண்ணுவான், எதுக்குமே நீங்கள் ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டீங்களா, அங்கே பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பாலை வந்து டேபிளில் வச்சுட்டு நீங்கள் பால்கனியில் போய் கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா காற்று வேறு அடிக்குது, அதனால்
அதில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ யாரோ பின்னாடி வர மாதிரியே கேட்டுருவாங்கனால நீங்கள் அங்கேருந்து திரும்புறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். சர்ப்ரைஸாக வந்து பேக்கப் பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் திரும்பிட்டியா? சர்ப்ரைஸாக வரலான்னு பார்த்தேன், இப்படி திரும்பிட்டியே. என்ன பொண்டாட்டி? என்ன பேசவே மாட்டேதா? யாருக்கு யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டின்னு கேட்டேன். என்னாச்சு? இன்னும் அதே நினச்சிட்ருக்கேன் என்ன? அதெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் டைம் இல்லை, வழி விடுங்க, நான் தூங்கணும். எனக்கு ஃபஸ்ட் நைட்டு நமக்கு, நீ வாட்டில் தூங்க போகிறேன்னு சொல்கிற. வேறு என்ன பண்ணணும் ஜங்கோக்? அம்மா தாயே, நீ ஒன்றுமே பண்ண வேணாமா, தூக்கம் வரலன்னு சொன்னல, போய் படுத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்களும் வந்து படுத்துக்கிறீங்க. கீழே தாண்டா படுக்கிறீங்க. எதுக்குடி கீழே படுக்க? அதான் பெட் இருக்குல்ல, படுக்க விட தானே. நீ கீழெலாம் படுத்து பழகின பொண்ணா சொல்லு? பெட்டில் படுக்க விட தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எங்கள் மேலே அக்கறை கட்ட வேண்டாம். உங்கள் கருணெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. படுக்கிறீங்களா பேசாட்டி? சரி, பெட்டில் மட்டுமே படுத்து பழக்கம் இருக்கிற பொண்ணு எப்படி கீழே படுப்பாங்கிற ஒரு கொட்டசியில் நான் சொன்னேன். அது கூட சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே அவர் ஒரு பக்கம் தூங்குறாரு, நீங்கள் ஒரு பக்கம் தூங்கிடுறீங்க. 1 வீக் அப்படியே பாஸ் ஆகுதுடா. ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செப்பரேட்டான வீட்டுக்குமே வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. இப்போது நீங்களும் ஜங்குக் மட்டும்தான். அவனாக வாண்டடாக கிட்ட வந்தால் கூட ஏதாச்சும் வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனை அவாய்ட் பண்ணுறீங்க. பயங்கரமாக அவனுக்கு ஹர்ட்டும் ஆகுது ரொம்ப. ஒன் டே அப்படி தான் அவன் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறான், நீங்கள் எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அவசர அவசரமாக. ஒயன் என்ன வேணும்? எங்கே கிளம்புற? ஆஃபீஸ்க்கா? இப்போ நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன செய்யுது? எங்கேயும் நான் போயிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன? இல்லைடி, எங்கடி போகிறேன் தானடி கேட்குறேன். வந்தால் நான் ட்ராப் பண்ணுவேல. ஒன்றுமே பண்ண வேணாம் சார். என்னோடய அப்பா இண்டஸ்ட்ரி கம்பெனியில் நான் இன்ஸ்பெக்ஷன் டீமில் இருக்கேன். எனக்கு சேலரியும் உண்டு, தனியாக காரும் உண்டு. நான் அதில் போய்க்கிறேன். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், ஓகேங்களா? கிளம்புறேன். அவளே போயிட்டான். இன்னும் நம்ம மட்டும் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண முடிஞ்சுக்கோ, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காலேஜுக்கு கிளம்புறாரா. 2 வீக்ஸ் லீவ் போட்டிருப்பாரு, ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக சுற்றலாம் வெளியில் அப்படின்ட்டு. இப்போ தான் நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கல்ல, அதனால் அவர் அந்த லீவை கேன்சல் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே ஜிமின், பி, ஜேஹோப் 3 பேரும் இருக்காங்க. அங்கே பயோமெட்ரிக் போட்டுட்டு இப்போ ஸ்டாஃப் ரூம்குள்ளே தான் போக போகிறாரு. இப்போ ஜிமினும் வியும் இருந்துட்டு ஜங்குக்கை கலாய்க்கிற விதமாக, புதுமா பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமாடா பப்பப்பரே, அந்த மணமகள் தான் பப்பப்பரே வந்த நேரமாடா. என்னடா கலாய்க்கிறீங்களான்னு கேட்டேன். நான் மாப்பிள்ள 2 வாரம் லீவ் போட்டு இப்படி 1 வாரத்துலேயே திரும்பி வந்தா என்ன அர்த்தம்? நாங்கள் என்னன்னு எடுத்துக்கிறது? ஒன்றும் நடக்கலன்னு எடுத்துக்கோ, புரியுதா? என்ன ஆச்சு மச்சான், என்னத்துக்கு இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம், வி ஒரு பக்கம் சொல்லி ஷோல்டரில் கை போடுறானுங்க. ஏச்சி தள்ளுங்களா. மாப்பிள்ள என்ன சூடாகவே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் அவன் தங்கச்சி சொல்லணும். நீ தானப்பா வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்போ நீ தான் எல்லாமே பண்ணணும். எல்லாத்தையும் என்ன சொல்லியா கொடுத்துட்ருப்பாங்க? பெசாட்டி அவள் காலில் விழுந்துரு, வேறு வழி இல்லை அப்படின்ற. அப்போல்லாம் காலில் விழ முடியாது, எனக்கு என் ஈகோ தடுக்குதுன்னா அப்போ இப்படியே கண்ணிக்கலையாமே உட்காந்துட்டுரு. இங்கே வந்தால் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் இப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய், இதாண்டா ஐடியா. போய் அவள் காலில் விழுந்துரு, நான் பண்ணது தப்பு தான், இனி மன்னிச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு, அதுவே போதும், அவளே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுவா. டேய், இந்த பாரு, தேவையில்லாமல் இப்பெல்லாம் பேசாத. ஒழுங்காக ஐடியா கொடுக்குறதா இருந்தால் கொடு. இப்படி மொக்க ஐடியாலாம் சொல்லிவிட்டு நீ செருப்படி வாங்க வைக்காத. நீ இதுக்கு மேலேயும் சொல்லணும்னு வச்சுக்கோ என் ஜங்குக்கா, நிஜமானே நீ அவட்ட செருப்படி தான் வாங்குவேன். எப்படி வசதி நீனே புரிஞ்சுக்கோ. அப்படியா சொல்கிற ஜெமினா? ஏண்டாவே நீனும் அவனோட ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா என்ன? ஆமாண்டா, இதை முதல்ல பண்ணித்தலடா நாயே. நீனு இன்றைக்கி வேலைக்கு வரான்டா, நீ கிளம்பு. பயோமெட்ரிக் போட்டேன், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. அப்படி பார்த்தாலும் அவன் வீட்டில் இல்லைடா. எங்கே போனா தங்கச்சி? அவள் வேலைக்கு போயிட்டான். சந்தோஷம். அப்போ மூடிட்டு இங்கேயே உட்காரு, சாயங்காலம் வருவாள்ல, காலில் விழுந்தால் தான் நீ கண்ணி கழிய முடியும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜங்குக்குமே அவன் கிளாஸ் எடுக்க போயிடறான்டா. அப்படி தான்டா இன்றைக்கி டே ஃபுல்லாகவே போயிருக்கும். உங்களுக்குமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒர்க்னே சொல்லி போயிருக்கும். நீங்கள் தான் இப்போ வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வந்து பார்த்தா பெட்டில் வந்து ரோஸ் பொக்கே வந்து பெட்டில் இருக்குது. அதே சாக்லேட்டும் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி கொடுத்துருப்பீங்களே அதே சாக்லேட்டை வந்து வாங்கி வச்சுருக்கான். வந்துட்டியா? இப்போ இதை வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் ஆகிடும்னா? சத்தியமாக அப்படிலாம் ஆக மாட்டேன். இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஜங்குக், என்ன பண்ணுறீங்க? விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுடுறீங்க. ஏன்டே, நான் ஹக் பண்ணால் உனக்கு பிடிக்காதா என்ன? எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. தள்ளி நிற்கிறீங்களா கொஞ்சம்? இப்போ தான் நான் குடிச்சிட்டு வந்தேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒய்யன், உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ வீட்டில் அவாய்ட் பண்ணிட்டு போகிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன நினச்சேன்? உங்களுக்கு தான் நீ பிடிக்கல, அப்புறம் என்ன? போகிட்டு தானே அந்த பானுவை தேடி. இப்போ எதுக்கு ஏன் கால் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி வேணும்பீங்க, நாளைக்கு வேணான்பீங்க.
பிறகு இந்த பொக்கே சாக்லேட் எல்லாமே பறக்கும். எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? ஆ இப்போ எது கூட அவளை பற்றி இருக்கு? அதான் போயிட்டால, அப்புறம் என்னடி? ஓ, இப்போ கோவம் வர தோசை இருக்குது. அம்மா தாயே, எனக்கு கோவம்லாம் எதுவுமே வரல. உன் காலில் நானும் விழுறேன்டி, தயவு செஞ்சு இப்படி படாப்படுத்தி சாவடிக்காதே நீ, உன் காலில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு காலையே விழுந்துடுறாரு. உங்களுக்கு நான் இங்கே சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ காலில் விழுந்தா நம்ம நினச்சணுமா கேட்குறேன் நான். சரிடி, வேறு என்னடி பண்ணணும் சொல்லுடி, அதனால நான் பண்ணுறேன். ஏன் ஏன் ஒரு வார்த்தை சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஈகோ விட்டு சொல்ல முடியாதுல்ல உங்களால்? நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், நான் பேசினது எல்லாமே ஓகே. ஆனால் உங்கள் ஓகேவை உன் சாக்லேட் உன் கையில் கொடுத்துருக்கணும், நான் எரிஞ்சது தப்பு தான். ஒரு வார்த்தை கூட உங்களால் சொல்ல முடியாதுல்ல, எல்லாமே நான் கேட்டு தான் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஜங்குக்கு மறுபடியும் உங்கள் காலையே விழுந்துட்டு சாரிம்மா தாயே, தப்பு தான், சாரி, லவ் யூ பொண்டாட்டி, அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான், அன்றைக்கி நான் பேசினது தப்பு தான், சரியா? அன்றைக்கி எல்லாரும் முன்னாடி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தான், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சிருமா தயவு செஞ்சு. இனிமேல் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் மேலே உள்ள கோவத்தை உன்ட்ட காட்டினது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அவன் மேலே உள்ள கோவத்தை தான் உன்ட்ட காட்டணும், அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. இனிமேல் அவள் யாரும் நான் யாரும், உனக்கு நான் தான் புருஷன், நீ எனக்கு தான், நீ தான் பொண்டாட்டி. எழுந்துறீங்க ஜங்கு, போதும் எழுந்துறீங்க. மன்னிச்சிட்டாடே? மன்னிச்சிட்டியா? இல்லை கேட்குறேன், நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் எழுந்திக்கிறேன். இந்த பாருங்கள், எழுந்திரிங்கன்னு சொன்னால் எழுந்திருக்கணும், சும்மா எப்படிலாம் இது பண்ணிங்கன்னா நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். சரிம்மா தாயை, எழுந்திக்கிறேன். உடனே நான் மன்னிக்கிறதுக்கு என்ன ரோபோட் நினச்சிங்களா? கொஞ்ச நாள் டைம் எடுக்க தான் செய்யும். சரி ஓயன், சரி, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், எனக்கு ரொம்ப கசகசன்னு வருது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தர முடியுமா? ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி கேட்குறாரு. போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப கோல்டாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு பெட் மேலே போட்டுட்டு பேண்ட்டோட தான் உள்ளே போயிருப்பார் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு. அவர் போகிறாரான்னு அந்த பக்கம் பார்த்துட்டு ஷர்ட்டை வந்து எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு பயங்கரமாக ஸ்மெல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது அந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணும்போது. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து டவல் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி எடுக்க வந்திருப்பாரு. நேராக தான் இருக்கும், அந்த ஓப்பன் பண்ண சவுண்டு கூட கேட்காம அவரோட ஸ்வெட்டான ஷர்ட்டை வந்து அப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு, என்னடி வயன், நீ அடி இது எவ்வளோ நம்பரே கூட்டினேன், இப்போ என் ஷர்ட்டோட காலரை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடி இது? டே ஜங்குக்கா, ராங்கான டைமில் போயிடாத, டவல் இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ காஃபி போட போயிடுவா, பரவாயில்ல நீ குடிய சொல்லிட்டு அவர் ரிட்டன் டோரை லாக் போட்டுடுறாரு. டவல் எடுக்க வரவே இல்லை. இப்போ அவருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பாரு. நீங்களுமே காஃபி, நைட்டு டின்னர் எல்லாமே கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறீங்க. ஆமாம், நீ சாப்பிட்லையா? நான் சாப்பிட்டேன் கீழே, எனக்கு போதும், ரொம்ப உங்கள் அக்கறைலாம் எனக்கு வேண்டாம், மூடிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவருமே சாப்பிட்றாரு. வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு தான் வரீங்க. தூங்குறதுக்கு வந்தால் அப்படியே பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஓயன், எங்கே வரையும் போகிற? எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, அதனால் நான் இன்றைக்கி ஹாலில் போய் படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க. எதுக்குடி ஹாலுக்கு போகிற? அங்கே குளிர் அடிக்கும், பேயெல்லாம் வரும். இந்த பாருங்கள் சார், இதெல்லாம் பழைய காமெடி, இதுக்கெலாம் நான் பயப்படவே மாட்டேன், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, நான் அங்கே படுத்துக்கிறேன், அதான் 2 பேத்துக்கும் நல்லது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்குமே அவன் காலேஜுக்கும் கிளம்பி போயிருப்பான். இப்போ நீங்கள் ஜங்குக்காண்டி லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஜங்கு கூட அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க, அதனால் சரின்னு சொல்லிட்டு நீங்களே சமைச்சு கொண்டு போகிறீங்க. கரெக்டாக உங்கள் காலேஜ் தானடா, உங்களுக்கு தெரியும்ல எங்கே இருப்பான் அப்படின்ட்டு. கரெக்டாக நீங்கள் போகிறீங்க, அங்கே உட்காந்து பொண்ணுங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு. மோஸ்ட்லி அவன் அப்படி பேச மாட்டான், எனக்கு என்னன்னு தெரில. நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளில கை கட்டின்னு பார்த்துட்ருக்கீங்க, எப்போ தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்த உடனே ஜங்குக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகி பயந்துடுறான். ஓயன், நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன அது, பொண்ணுங்கக்கிட்ட சிரித்து பல்ல கட்டி பேசிகிட்டு இருக்க, அறிவில்லையா அவனுக்கு? அறிவில்லையான்னு கேட்டேன். ஏண்டு அது ஸ்டூடெண்ட்ஸ் டே, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்படி பல்ல கட்டி தான் பேசுவியா? லஞ்ச் கொடுத்துட்டு போக தான் வந்தேன், காமன் நேரம் தானே இருக்குது, வந்து சாப்பிடுங்க, ஏர்லியாக ஒன்றும் சாப்பிட்டா உங்கள் தொண்டை ஒன்றும் கவிராது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கும் போகிறீங்களா. ஜங்குக்கு மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரல, ஜேஹோ, பி, ஜிமின் எல்லாத்துக்குமே எடுத்து வந்திருக்கீங்க நீங்கள். சரி அவங்களுக்குமே சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாரீங்க வீட்டுக்கு. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. உங்ககிட்ட காலைல உள்ளாத குறையா சாரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் மனசு இறங்கி இப்போ அவரை பயங்கரமாக கிஸ் பண்ண, இப்போ அவருமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு பயங்கரமாக. பொண்ணுங்க கிட்டலாம் பேசு, நான் தப்புன்னு எனக்கு சொல்ல முடியாது, பல்ல காட்டி இழிச்சு பேசாது, அது நாளைக்கு ஒன்று தான் தப்பாக சொல்லுவோம், புரியுதா? இன்ன வரைக்கும் நாளே விட்டுருக்கணும், அது ஒரே ஒரு வேர்டு தான், பானு அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. என்னோட ஸ்டார்ட் பண்ணலாமா? போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. அடே அப்பா, இவ்வளோ நாள் அலைய விட்டா அப்போ அந்த வெக்கம் தெரியலையா? அது வேறு இது வேறு, போங்க. அப்படிலாம் உடனேலாம் கொடுத்துட முடியாது, உங்களுக்கு தான் வயசாகிட்டல, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா? இருக்குமா?
என்னடி என்ன என்ன சோதிச்சு பார்க்குறியா நீ? இல்லை அங்கிள் வயசாயிடல அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னடி கேட்கல? அந்த அங்கிள் வயசு தானே உனக்கு பிடிச்சிருந்துச்சி, ப்ரப்போஸ்லாம் பண்ணீங்க மேடம். இப்போ இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு என்னடி என்ன அங்கிள் வயசு ஆகுதுன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்குது? ஐயோ தெரியாமல் சொல்கிறேன் சங்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கே வயிறு வலி பயங்கரமாக இருக்குது, கால் வேறு வலிக்குது, அடி வாங்கிடுவீங்க பார்த்துக்கோங்க. நீ தானடி சொன்ன சேலஞ்செல்லாம் என்னமோ விட்டா, இப்போ என்னாச்சு மேடம்க்கு? மேடம்க்கு 20 வயசு தானே ஆகுது, எனக்கு அது 32 வயசு, உனக்கு 20 வயசு தானே ஆகுது, இதை கூட தாங்க முடியாதா? இதான் யங்கா? என்னென்னமோ அங்கிள்னு சொன்னேன். நீங்கள் ஷர்ட் போட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்க சங்கு, ஆனால் ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்தா ஃபிசிக்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட என்னால் போராட முடியாது, நான் தூங்குறேன், எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, விட்டுருங்க என்னைய. அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களை ஆக்ட் பண்ணிட்டு தூங்க. இப்போ 4 இயர்ஸ் லேட்டர் போய் பார்க்கலாம்டா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் குக்கி. ஜங்குக்கோட அப்படியே மினி ஜெராக்ஸாக தான் இருப்பான் அவன். நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா, ஜங்குக்கோட அம்மா அப்பா, உங்கள் அண்ணன், ஜங்குக்கோட தம்பி ஒய்ஃபு, உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, அண்ணன் பசங்க எல்லாருமே ஒன்றா தான் இருக்கீங்க. இப்போ தான் யாஹிகோக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கும். யாஹிகோவோட ஒய்ஃப் பேர் வந்து லூனா. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ தான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பான். மாமா எப்போ மாமா வந்தீங்க? இப்போ நடை வந்தவன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி. குக்கி எங்க? குக்கி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏன் ஃப்ரெண்ட்ஸா? யார்? உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டே. ஓ அவங்க வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்க பாரு. நீங்கள் வேகமாக ஓடி போய் பிரக்யா, வின்சி, நிக்கோலஸ், மின்ஹோ எல்லாம் வந்திருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன் தெரியுமா உங்களை? என் கல்யாணத்தோடு பார்த்தது கடைசியாக, அதுக்கப்புறம் யாரையுமே பார்க்கல நான். ஆமாம், உனக்கு எங்கே டைம் இருக்குது சொல்லு? உன் புருஷன், உன் பிள்ளைங்க, உன் அண்ணன், தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே அழைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? மறந்துட்டல்லடி ஒய்யன். சத்தியமாக நான் மறக்கலாம் இல்லை. வின்சி என்ன வின்சி இப்படி பேசுகிற? ஆமாடி, அவள் சொன்னாலும் சொல்லாட்டையும் மறந்துருப்பான். அப்படிலாம் இல்லை பிரக்யா, என்னடி நீங்கள் இப்படி கலாய்க்கிறீங்க என்னை வச்சு? கல்யாணம் ஆகிட்டா 2 பேத்துக்கும்? கூப்பிடவே இல்லை பற்றியா என்னையெல்லாம்? எங்கடி உன்னை காண்டாக்ட் பண்ண ரீச்சே ஆக முடியல. வேறு யாரும் இல்லை, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா மின்ஹோவை காட்டுறா, வின்சி நிக்கோலஸை காட்டுறான். அடி பாவீங்களா, இது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் உங்கள் லவ்ஸில் எங்கள் லவ்ஸும் கலந்துருச்சு, அவ்வளோதான். டேய் நல்லவனே, மண்டையை குனிஞ்சிட்டு நிற்காத, நல்லவன் பண்ணுற காரியமாக இது. ஒய்யன் இப்படிலாம் எனக்கு கலாய்க்காதடி, எனக்கு வெக்கமாக இருக்கா இல்லையா? சரி எப்படியோ 4 பேரும் ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரித்து பேசுகிறீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டல, அதனால் நல்லா பேசுகிறீங்க. இப்போ அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்களா? இப்போ நீங்கள் மேலே தான் வரீங்க. ஜங்குக் இப்போ தான் குளிக்க போயிருப்பான், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி வந்தோடனே படுத்துருப்பான். அதனால் இப்போ தான் குளிக்க போகிறான். அதே மாதிரி ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு தான் போகிறான். நீங்கள் அதே வேலையை தான் இப்போ ரிட்டன் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஸ்வெட்டான ஷர்ட் கலரை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் வெளில வந்துட்டு, அடியே ஒய்யன், இன்னும் உனக்கு இந்த பழக்கம் போலையாடி? 4 வருஷம் ஆகிட்டு இன்னுமே அந்த பழக்கத்தை மாற்றவே இல்லை நீனு. நான் என்ன பண்ணுறது, அந்த ஸ்மெல்லுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். அப்படியாடி அடிக்ட் ஆகிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட இழுக்கிறாரு. இப்போ அந்த பக்கத்தில் இருந்து நாங்கள்லாம் இருக்கோம், இப்படியோ ரொமான்ஸ் பண்ணுறது. உங்கள் அண்ணி லூனா 2 பேருமே வந்திருப்பாங்க. பயங்கரமாக கலாச்சிட்டு போகிறாங்க அவங்கள. ஒன்றும் இல்லை, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அதான் கேட்டேன். ஒய்யன் மறந்துட்டா, பேசின பேச்சிலே அப்படியே மெய் மறந்து போயிட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததில்ல, அதான் கொண்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். குக்கி செல்லம், இன்றைக்கி நீ சித்தப்பா ரூமில் வந்து படுத்துக்கோ. ஏன் சித்தி, ஏன் நான் அம்மா அப்பா கூட படுக்கக்கூடாதா இன்றைக்கி? இல்லைடா செல்லம், இன்றைக்கி அம்மாவும் அப்பாவுமே வந்து சித்தப்பா ரூமில் தான் வந்து படுப்பாங்க. அதனால் நீ அவங்களுக்கு முன்னாடியே இடம் பிடிக்கணுமா வேண்டாமா? பிடிக்கணும், அம்மா அப்பாவுக்குலாம் இடம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், வா. லூனாவும் உங்கள் அண்ணியுமே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு இருந்துட்டு, என்னடி தங்கச்சியே வழிவகுத்து கொடுத்துட்டு போகிறான், என்ன உனக்கு சம்மதமா? சம்மதம் இல்லையா? அடுத்து குக்கிக்கு ஒரு பாப்பா பெற்று கொடுக்க வேணாமா? எத்தனை நாளுக்கு தான் அவனும் ஒண்டி கட்டையாகவே இருப்பான்? இது அதான் இருக்காங்கல்ல, என்னோடய அண்ணன் பசங்க 2 பேர் ட்வின்ஸ் இருக்காங்க, இவன் இருக்கான், அப்புறம் நாளைக்கு லூனா வேற குழந்தை பேப்பா, போதாதா அவனுக்கு? அது போதும்டி, இருந்தாலும் அவனுக்கு சொல்லிக்க வேறு யாரும் வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் வாழை சுருட்டிக்கோங்க. அதுக்கும் மீறி ஏதாச்சும் செய்ய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டிங் தான் சொல்லிட்டேன். அடி பாவி, ஏன்ட்டு இப்படி சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, லவ் யூ மாமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஓகே இல்லை உனக்கு? ஓகே நிஜமாவாடி? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான்டா. ஹாப்பி என்டிங்டா.
இந்த ஒன் ஷாட் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரிடா. ஆக்சுவலி தயாங் ஒன் ஷாட் போட்டதுக்கப்புறம் ஒன்று ஜங்குக்கு இல்லைனா ஷுகாக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஜூனியர். நான் போன ஒன் ஷாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அவங்க தான். ஸோ ஜூனியரே நீ கேட்ட மாதிரியே ஜங்குக்கு ஒன் ஷாட் போட்டாச்சு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு ஷா. சரிடா, அவளுக்கு மட்டும் இல்லை, நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் போடுற ஒன் ஷாட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிஜமாலே நான் கேட்குறேன், ஹானஸ்ட்டாக சொல்லுங்கடா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிக்கலனா நான் இனிமேல் ஒன் ஷாட்டை நிறுத்திட்டு நான் வந்து எடிட்ஸே போடுறேன் பழைய மாதிரி. கண்டிப்பாக சொல்லுங்கடா. ஓகேடா, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்.